ஏன் ஒரே ஒரு ஹெலிகாப்டரில் தான்ப்பா இன்னைக்கு பறந்தேன். அதுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலையை எங்கே, வளையல் எங்கே, அது என்னது ஷூ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்குறதுனால நான் இப்போ வந்து அதுக்கு வந்து இந்த டைமில் நான் வந்து ரீசன் சொல்கிறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தொழில் அதான், இந்த வீடியோ தொழில் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலில் வந்து எனக்கு வந்து நான் இந்த இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் போகும்போது ஃபேண்டு அந்த ஷர்ட் மாதிரி போட்டு வர சொன்னாங்க. கோட் ஷூட் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். அதாவது பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு போனதுனால, அதாவது லூஸாக தானே இருந்துச்சு, அதனால வலையிலையும் மறைச்சிக்கிட்டு உள்ள ஒரு ஷர்ட் போட்டிருப்போம்ல, அதை வந்து மாலையை மறைச்சிக்கிட்டு, சரிங்களா? இதுதான் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தொழிலில் தான் அந்த கோட் ஷூட்டுக்கு போடுறதுனால நான் வந்து போட்டு தானே. அதனால எப்படின்னா சாமி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு தான் போனேன். அதாவது எல்லாருமே தொழில் பார்க்கும்போது இந்த உப்பளத்துக்கு போகும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா புது செருப்பு வாங்கி போடுவேன். ஏன்னா உப்பளத்தில் 2 நாள் வேலை பார்த்தாலும் கால் இழந்துரும். அதே மாதிரி நான் பெரியவங்க கிட்ட எல்லாமே கேட்டு விசாரிச்சு தான் புது செருப்புலாம் வாங்கி போட்டு அப்படியே சமந்திருப்போம். வேலை முடிஞ்சோன்னா கழட்டி அப்படியே பைக்கில் வச்சு கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் வச்சிருக்கேன். அதனால யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஒரு தொழில் பொறுத்து இருக்கு. அப்படி பார்த்தா இந்த கறியெல்லாம் வெட்டுறாங்க மாலை போட்டு, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை கூட அவங்களோட தொழில் அது. அதனால அந்த மாதிரி தான், வேற எதுவுமே தப்பா இல்லை. இதுவும் ஏதாட்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஏதாட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை திருத்திக்க பார்க்க. ஏதாட்டு தப்பா பேசினா மன்னிச்சிருங்க.